ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு என்ஆர்எஸ் நீட் ரீசன் டு ஸ்டடி. இந்த சேனல் எதுக்கு ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னா, நிறைய டெக்னிக்கல் ஸ்டஃப், கோடிங், அதுக்கப்புறமா அனிமேஷன், இந்த மாதிரி டெக்னாலஜிக்கல் ஸ்டஃப்ஸ் எல்லாம் நம்ம வந்து எல்லாருக்கும் சொல்லித்தரத்துக்கு தான் ஆரம்பித்தோம். மெயின் ரீசன் என்னென்னா, இது வந்து இந்த சேனலில் வந்து எல்லாருமே வந்து பார்த்து சிம்பிளாக கோடிங்லாம் லேர்ன் பண்ணிக்கலாம். கோடிங் வந்து அவ்வளோ பெரிய விஷயம்னு ஒன்று நினச்சிட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே வந்து சிம்பிளாக எளிவான முறையில் யார் வேணாலும் கோடிங்கு டெக்னாலஜிலாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாங்கிற காரணத்தினால தான் இந்த சேனலே ஆரம்பிக்கிறோம். இந்த சேனலில் நிறைய டாபிக்ஸ் நம்ம கவர் பண்ணுவோம், நிறைய சப்ஜெக்ட்லாம் நம்ம கவர் பண்ணுவோம். மோஸ்ட்டாக தியரியாகவே எதுவும் இருக்காது, எல்லாமே ப்ராக்டிக்கல் ஸ்டஃப் தான். இப்போ ஆப் டெவலப்பிங் எடுத்துக்கலாம், மொபைல் ஆப் டெவலப்பிங், வெப் அப்ளிகேஷன் டெவலப்பிங், அந்த மாதிரி வந்து கேம் டெவலப்பிங், ஃபோட்டோஷாப்பிங், அனிமேஷன், விஎஃப்எக்ஸ், கிராஃபிக்ஸ், இந்த மாதிரி நிறைய டெக்னிக்கல் ஸ்டஃப்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இந்த டெக்னிக்கல் ஸ்டஃப் எல்லாத்தையுமே வந்து ஒரு டாப்பிக்காக எடுத்து நம்ம பிரேக் டவுன் பண்ணி அதில் வீடியோஸ் எல்லாம் போட்டு நம்ம அதில் லைவ் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ணலாம். அந்த மாதிரி பண்ண என்ன ஆகிடும்னா, நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். கோடிங்னா வந்து இவங்க தான் பண்ணணும், இவங்களால மட்டும்தான் படிக்க முடியுன்ற அந்த ஒரு மித் வந்து கிராக் ஆகும். யார் வேணாலும் வந்து கோடிங்கை சிம்பிளாக படிக்கலாங்க. டெக்னாலஜியை யார் வேணாலும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். அவங்களுக்கு கரெக்டான வேலை நம்ம சொல்லி கொடுத்தோம்னா அது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும், அவங்களால ஈஸியாக கிராஸ் பண்ணிக்க முடியும். அதுதான் இந்த சேனலோட மெயின் மோட்டோ. இந்த சேனலில் வந்து டீச்சிங் மட்டும் இல்லாமல் நிறைய ப்ராஜெக்ட்ஸும் நம்ம வந்து பண்ணுறோம். ப்ராஜெக்ட்ஸும் ஏதாவது வந்து ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் அந்த மாதிரி ரிலேட்டடாக வந்து ஆப் டெவலப்பிங் ஏதாவது இருந்ததுன்னா அதுவும் பண்ணலாம். இல்லை வந்து ஃபைனல் இயரில் நீங்களே ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கான கைடன்ஸும் இந்த சேனலில் நாங்கள் தருவோம். நீங்கள் அதுக்கு வந்து எங்கள் கான்டாக்ட் நம்பர் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணி நீங்கள் கான்டாக்ட் பண்ணி எங்ககிட்ட பேசலாம். எந்த மாதிரி ப்ராஜெக்ட் பண்ணலாம், எப்படி பண்ணலாம், அதுக்கான கைடன்ஸ் நீங்களே வந்து கற்றுக்கிட்டு நீங்களே உங்கள் ப்ராஜெக்டை சப்மிட் பண்ணலாம். ஸோ தட் உங்களுக்கே உங்கள் மேலே ஒரு கான்ஃபிடென்ஸ் பில்ட் ஆகும், நிறைய நீங்களே கற்றுப்பீங்க. ஸோ there is a long journey to go, we shall continue. ஹலோ guys, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆப் டெவலப்மெண்ட் தான். இந்த ஜேர்னிக்கு வந்து நாளைக்கு ஆப் டெவலப்மெண்ட் தான் ஆரம்பிக்க போகிறோம். ஸோ இதில் வந்து ஆப் எப்படி டெவலப் பண்ணலான்னா, அதுக்குன்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது, ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ. ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவில் தான் நம்ம மொபைல் ஆப்ஸ்லாம் பண்ண போகிறோம். அதுலேயும் மெயினாக ஆண்ட்ராய்டு ஆப் தான் நம்ம இப்போ ஆரம்பிக்க போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா, ஃபஸ்ட்டு வெப்பில் போயிட்டு டவுன்லோட் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோன்னு போட்டிங்கன்னா இந்த மாதிரி வரும். இந்த வெப்சைட்டுக்கு போகணும். இந்த வெப்சைட்டில் டவுன்லோட் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ மீர் கேட்டுன்னு இருக்கா, இதை நம்ம கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகும். மீர் கேட்டுங்கிறது ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோட இப்போ கரண்ட் வெர்ஷன். அது மந்த்லி மாறிக்கிட்டே இருக்கும், ஒரு பேர் வரும். இப்போதைக்கு லேட்டஸ்ட்டு தான். இப்போ நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த அக்ரிமெண்ட்டுக்கெல்லாம் அக்ரி பண்ணுற மாதிரி உங்களுக்கு காட்டணும். அக்ரி கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிடும். ஸோ இதை நான் வந்து ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுட்டேன் நான். இப்போ நம்ம இதெல்லாம் என்ன பண்ணோம்னா 1.2 GB டவுன்லோட் ஆகிட்ட பிறகு நேராக டவுன்லோட் ஆன இடத்துக்கு போயிட்டு இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் ஒன்று இருக்கும், ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ. இதை டபுள் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும். எஸ் கொடுத்துட்டு இன்ஸ்டால் பண்ண ஆரம்பிக்கும். அது டிஃபால்ட்டாக இந்த லொக்கேஷனில் இன்ஸ்டால் ஆகும்னு சொல்லி கேட்கும். ஸோ எஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு பண்ண ஆரம்பிக்கணும். நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் நெக்ஸ்ட்னு கொடுத்துருவாங்க. அதுவே டிஃபால்ட்டாக அந்த லொக்கேஷனில் சியில் ப்ரோக்ராம் ஃபைலில் சோர்ஸ் கோட்லாம் இன்ஸ்டால் ஆகிட்டு நமக்கு வந்து இன்ஸ்டால் ஆகிட்ட பிறகு பாப்பப் வரும் ஆப் ஓப்பன் ஆகிறது. இந்த இன்ஸ்டாலேஷன் வந்து எவ்வளோ ஸ்பீடாக நடக்கும்னா, பேஸ்ட் ஆன் சிஸ்டமோட ப்ராசஸர் அதெல்லாம் பொறுத்துலாம். சிஸ்டமில் இன்னும் நல்ல ப்ராசஸர் இருந்ததுன்னா டக்குனு இன்ஸ்டால் ஆகிடும். இல்லை சிஸ்டமில் ப்ராசஸரோட ஸ்பீடு கம்மியாக இருந்ததுன்னா அது கொஞ்சம் நேரம் எடுத்துக்கும். அவ்வளோதான். தவிர்த்து எப்பயுமே ஜென்ரலாக இன்ஸ்டால் ரொம்ப நேரம்லாம் ஆகாது. அதே சமயம் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ நீங்கள் ரன் பண்ணணும்னா மினிமம் வந்து உங்களுக்கு ஒரு i5 ப்ராசஸராவது தேவைப்படும். அதில் வந்து ஒரு எஸ்எஸ்டி 512 GB அந்த மாதிரி இருந்தாலே போதும். அப்படி இல்லைனா ஹெச்எஸ்டி கூட போதும், பட் i5 ப்ராசஸராவது மினிமம் உங்களுக்கு வந்து தேவைப்படும். இதெல்லாம் கம்ப்ளீட் ஆகிட்ட பிறகு நம்ம நெக்ஸ்ட் கொடுத்துட்டு ஃபினிஷ் கொடுத்துட்டோம்னா என்ன ஆகும்னா ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஓகே, சக்ஸஸ்ஃபுல்லாக இப்போ நம்ம ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இப்போ இதில் வந்து என்னென்னா, நான் ஆல்ரெடி ஒர்க் பண்ணதுனால எனக்கு டிஃபால்ட்டாக இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகுது. ப்ராஜெக்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி ஃபஸ்ட்லேருந்து ஓப்பன் ஆகும்னாங்க. ஓகே, ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ அதை ரன் ஆகிட்ட பிறகு இந்த மாதிரி தான் வரும் உங்களுக்கு. இது நீங்கள் ஆல்ரெடி ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதெல்லாம் இங்கே லிஸ்ட் ஆகும். என்னென்ன ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கீங்க, நான் இந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட் இதில் பண்ணதுனால எனக்கு இங்கே நிறைய லிஸ்ட் ஆகுது. ஸோ இப்போ என்ன பண்ணால் நியூ ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிவிட்டு அதில் எம்டி வியூஸ் ஆக்டிவிட்டின்னு இருக்குது, இதை கிளிக் பண்ணிக்கிட்டு இங்கே தான் வந்து நம்ம அப்ளிகேஷனோட நேம் கொடுக்க போகிறோம். நான் இங்கே வந்து சும்மா டெமோ ஆப் அப்படின்னு கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. இங்கே பேக்கேஜ் நேம் வரும். அது ஒரு பெரிய கான்செப்ட். அதை நான் வந்து போக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம என்ன அப்ளிகேஷன் நேம் கொடுப்போம் அதுதான் இங்கே வந்து பேக்கேஜ் நேமாக வரும். farm.example.demo. இன்னும் ஸ்பேஸ் வராது.
ஸோ அதேமாதிரி நம்ம ப்ராஜெக்ட் எந்த இடத்துல சேவ் பண்ணுறோங்கிற லொக்கேஷனை நம்ம இங்கே மாற்றணும்னா மாற்றிக்கலாம், இல்லை இங்கே டிஃபால்ட்டாக இருக்கணும். நான் இந்த ரித்திக் ப்ராஜெக்ட்ஸில் தான் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ ப்ராஜெக்ட்ஸ்னு தனியாக இந்த ப்ராஜெக்ட் வந்து சேவ் ஆகிற மாதிரி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி லாங்குவேஜ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம், ஜாவா இல்லை காட்லின். நான் உங்களுக்கு ஜாவாவில் தான் இனிஷியலாக சொல்லி தர போகிறேன், ஜாவா XML. இனிமேல் போக போக தான் நம்ம காட்லின்லாம் போகும். அதே மாதிரி மினிமம் SDKன்னு ஒன்று இருக்குது. அது வந்து என்னென்னா, ஆப் வந்து எந்தெந்த ஃபோன்லலாம் நம்ம ஆப் வந்து ரன் ஆகும். இப்போ ஓல்டு ஃபோன்லேயும் நம்ம ஆப் ரன் ஆகும், நியூ ஃபோன்லேயும் ரன் ஆகும்னா இதை மினிமம் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ குறைக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம குறைச்சி வச்சுக்கணும். இப்போதைக்கு மினிமம் வந்து ஓரியோவில் தான் ரன் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ அதே மாதிரி பில் கான்ஃபிகரேஷன் வந்து நம்ம Groovy DSL வச்சுக்கலாம். இது பில் கான்ஃபிகரேஷன் என்னன்னு நான் லேட்டஸ்ட் சொல்கிறேன். இப்போதைக்கு நம்ம அவ்வளோ இன்டெப்த்தாக பார்க்க தேவையில்லை. இப்போதைக்கு இந்த மாதிரி வச்சுட்டு ஃபினிஷ் கொடுத்துட்டோம்னா ப்ராஜெக்ட் இந்த மாதிரி பில்ட் ஆகும். ப்ராஜெக்ட் இந்த மாதிரி பில்ட் ஆகிட்ட பிறகு ஒவ்வொன்றா இம்போர்ட் ஆகும். இதுதான் நம்ம ஆண்ட்ராய்ட் ப்ராஜெக்ட். டிஃபால்ட்டாக ரன் பண்ணும் போதே நமக்கு வந்து கோடெல்லாம் மெயின் ஆக்டிவிட்டின்னு சொல்லிட்டு ஒரு சாம்பிள் கோட் மாதிரி கொடுத்து அதில் வந்து நமக்கு நம்ம யூஐலாம் வந்து அவங்களே டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஓகே, இதில் வந்து என்னென்னா பில் ஆகிருக்கும். நான் உங்களுக்கு முழுசாக காட்டுறேன். ஓகே, நம்ம அப்ளிகேஷன் இப்போ பில்ட் ஆகிடுச்சு. இதில் வந்து இன்னும் ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர் அதெல்லாம் நிறையா இருக்குது. ஸோ இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, பேசிக்காக ஒரு அப்ளிகேஷன் எப்படி ரன் பண்ணுறதுன்னு பார்ப்போம். நீங்கள் இனிஷியலாக எந்த ஒரு ஆப் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவில் க்ரியேட் பண்ணிங்கனாலும் இந்த மாதிரி தான் பில்ட் ஆகும். அதில் மெயின் ஆக்டிவிட்டி தான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு வரும், அதுக்கப்புறம் அதோட XML வரும். இப்போது இதெல்லாம் என்னென்னா, மெயின் ஆக்டிவிட்டி என்னென்னா, டிஃபால்ட்டாக நம்ம அப்ளிகேஷன் இந்த ஆக்டிவிட்டிலேருந்து தான் ஓப்பன் ஆகிற மாதிரி இனிஷியலாக செட்டிங் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? இந்த கிளாஸில் தான் நம்ம வந்து நம்ம பட்டன் கிளிக் பண்ணாலோ நம்ம ஓப்பன் பண்ணோடனே என்னென்னலாம் வரணும் அதுக்கான கோடை தான் நம்ம எழுதுவோம். ஸோ இதோட XMLனா வந்து என்னென்னா ஃப்ரண்ட் அண்ட் கோடு, இந்த யூஐலாம் ரெடி பண்ணுறோம்ல அந்த ஆக்டிவிட்டி தான் r.layout.activity main. ஸோ இந்த ஆக்டிவிட்டி _main இதில் டிஃபால்ட்டாக ஹலோ வேர்ல்டுன்னு யூஐ கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ இங்கே தான் நம்ம வந்து யூஐலாம் நம்ம மாற்றுவோம். XML இந்த மாதிரி இருக்கும், உங்களுக்கு டெக்ஸ்ட் வியூ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக. ஸோ நம்ம வந்து ஹலோ வேர்ல்டுன்னு டிஃபால்ட்டாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம இதை எப்படி ரன் பண்ணுறதுன்னு இன்றைக்கி பார்த்துருவோம். அது மட்டும் உங்களுக்கு புரிஞ்சிடுச்சுன்னா இனிமேட் நான் போக போக கான்செப்டில் ரிமைனிங்லாம் கவர் பண்ணிடணும் ஈஸியாக. ஸோ இதை ரன் பண்ணோன்னா எதர் நீங்கள் மொபைல் ஃபோன் கனெக்ட் பண்ணி ரன் பண்ணலாம், இல்லை இதுலேயே எமுலேட்டர் இருக்கும். எமுலேட்டர் வந்து நீங்கள் எப்போ யூஸ் பண்ணலாம்னா, மினிமம் உங்களுக்கு i7 ப்ராசஸர் இல்லை Ryzen 7 ப்ராசஸர் இது ரெண்டுத்தில் ஏதாவது நீங்கள் ஒன்று வச்சு அதுக்கப்புறம் SSD ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் எமுலேட்டர் தாராளமாக யூஸ் பண்ணால் லேக் ஆகாமல் ஓரளவு வரும். இல்லை i5 அந்த மாதிரி தான் இருக்குன்னா, அதுக்கு கீழே இருக்குன்னா நீங்கள் வந்து எமுலேட்டரில் ரன் பண்ண முடியாது. ஏதாவது ஒரு ஃபோன் கனெக்ட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு அது ஸ்பீடாக இருக்கும். இல்லைனா வந்து லேப்டாப் ஹேங் ஆக ஆரம்பிச்சிடும். நான் இப்போ இங்கே வந்து ஆப்பை ரன் பண்ணணும்னா எனக்கு வந்து ஒரு டிவைஸ் தேவை, அதாவது ஒரு எமுலேட்டர். ஓகேவா? அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு டிவைஸ் எதையாவது நான் வந்து டவுன்லோட் பண்ணணும்னா செட்டிங்ஸில் போயிட்டு இங்கே இருக்கு டிவைஸ் மேனேஜர். ஓகேவா? இதில் என்ன பண்ணணும்னா, நம்ம என்னென்ன டிவைஸ்லாம் விர்ச்சுவலாக இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம்னு காட்டும். அது இல்லாமல் நம்ம வந்து ஹேண்டில் டிவைஸ் ஏதாவது கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல போயிட்டு கிரியேட் விர்ச்சுவல் டிவைஸ்னால் எமுலேட்டர் ஒன்று கிரியேட் பண்ணுறோம். நம்ம இந்த எமுலேட்டர் வந்து எப்படி கிரியேட் பண்ணணுங்கிறது வந்து அவங்கவுங்க லேப்டாப்போட கான்ஃபிகரேஷன். எதர் நீங்கள் வந்து ஃபோன் வேணுன்னா ஃபோனாக கிரியேட் பண்ணலாம், டேப்லெட் வேணுன்னா டேப்லெட்டாக கிரியேட் பண்ணலாம், ஓஎஸ் அது மாதிரி வாட்ச்க்காக வேர் ஓஎஸ்னா, டெஸ்க்டாப்னா வெப் அப்ளிகேஷன் மாதிரி, டிவி அந்த மாதிரி ஆட்டோமேட்டிக் இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. நம்ம ஃபோனில் ஒர்க் பண்ணுறதுனால ஃபோனு இதில் வந்து நம்ம எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்னா, நம்ம மினிமமாக நம்ம எந்த எமுலேட்டர் சைஸ் கம்மியோ அதை தான் நம்ம எடுத்துக்கணும். இல்லை உங்கள் சிஸ்டம் கான்ஃபிக் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னா நீங்கள் லேட்டஸ்ட் வெர்ஷன் கூட எடுத்துக்கணும். எந்த வந்து அந்தளவுக்கு கான்ஃபிக் இல்லாததுனால நான் Pixel 3a அந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன்னா அதோட சைஸும் கம்மி, அதோட ப்ராசஸிங் இதுவும் ரொம்ப கம்மி தான். ஸோ அதுக்காக இதெல்லாம் எடுத்துக்கிட்டு இதெல்லாம் வந்து அதோட API அதெல்லாம் இருக்கும், நம்ம அதெல்லாம் டவுன்லோட் பண்ணிக்கணும். டவுன்லோட் கொடுத்தோன்னா
1.8 ஜிபின்னு காட்டும். அதை நம்ம எஸ் கொடுத்தோன்னா இன்ஸ்டால் ஆகிடும். நான் ஆல்ரெடி உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ அதனால் அதுக்கு இன்ஸ்டால் பண்ண போகிறது இல்லை. இந்த மாதிரி தான் வரும் இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா Pixel 3a எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நான் இதை ரன் கொடுத்தேன் அப்படின்னா ரன்னிங் டிவைஸில் எமுலேட்டர் ஓப்பன் ஆகிட்டு வந்துடும். ஓகேவா? இப்போது நம்ம அப்ளிகேஷனை ரன் பண்ணி பார்ப்போம். இது நான் ஆல்ரெடி ரன் பண்ண அப்ளிகேஷனு. இப்போ நம்ம கரண்ட்டாக பில்ட் பண்ண அப்ளிகேஷனை ரன் பண்ணோம்னா இந்த மாதிரி பில்டுன்னு ஒன்று இருக்குல்ல, இந்த இடத்துல ஹேமர் மாதிரி, இங்கே தான் வந்து கோடெலாம் ரன் ஆகும். ப்ராசஸ் பண்ணி செக் பண்ணணும் நம்ம எதுனா கோடெல்லாம் கரெக்டாக, ஏதாவது இருக்கா, கம்பைல் பண்ணுறப்போ வெர்ஷன்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய செக்கிங் இங்கே தான் நடக்கும். இந்த இடத்துல பாஸ் ஆகிடுச்சுன்னா நம்ம கோடு வந்து கரெக்ட். அதுக்கப்புறம் அதில் லாஜிக்கல் மிஸ்டேக் அதெல்லாம் வந்து நம்ம டீபக் பண்ணி தான் கண்டுபிடிக்கணும். ஆனால் பில்ட் பண்ணி ரன் பண்ணுறதுக்கு ஃப்ளோவாக எந்த எரரும் இல்லை அப்படின்ற ஒரு சைன் தான் இந்த வந்து பில்டு. இந்த பில்டு வந்து யூஸ்வலாக நல்ல ப்ராசஸர் உள்ள சிஸ்டம்னா டக்குன்னு எடுத்துரும். இல்லை உங்கள் ப்ராசஸர் கம்மி, உங்களுக்கு எஸ்எஸ்டி அந்த மாதிரி எதுவும் இல்லை அப்படின்னா அதுக்கு டைம் எடுக்கும் ரொம்ப. இது வந்து ப்ராசஸர் Ryzen 7ன்றதுனால டக்குன்னு பில்ட் ஆகிடுச்சு 40 செகண்ட்ஸில். இப்போ அது வந்து இந்த டிவைஸ் லான்ச்சிங் ஆன் டிவைஸ்னால் இந்த எமுலேட்டரில் அது லான்ச் ஆகணும். ஸோ இது இன்ஸ்டால் சக்ஸஸ்ஃபுல்லி நம்ம டிவைஸில் ஆகிடுச்சு. இப்போ ஆட்டோமேட்டிக்காக லான்ச் ஆகும். லான்ச் ஆகிடுச்சு பாருங்கள், ஹலோ வேர்ல்டு. இங்கே நம்ம என்ன கொடுத்துருக்கோம் யூஐயில் அதுதான். இப்போ நான் இங்கே ஹலோ எடுத்துகிட்டு டெமோ ஆப் அப்படின்னு நான் இங்கே கொடுத்துட்டு இதை ரீரன் பண்ணேன் அப்படின்னா திருப்பி இந்த பில்டு ரன் ஆகும். பில்டு ரன் ஆகிட்டு திருப்பி இதில் ரீலான்ச் ஆகும். ஓகே, ரீலான்ச் ஆகிடுச்சு. டெமோ ஆப் வந்துருச்சு பார்த்தீங்களா? ஸோ இதுதாங்க ஆப் ரன் பண்ணணும்னா பேசிக்காக இப்படி தான் ஒரு அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணிவிட்டு ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவில் அதை ரன் கொடுத்தா ரன் ஆகிடும். ஓகே, இனிமேல் நம்ம போகிற வீடியோஸில் இன்னும் இன்டெப்த் கான்செப்ட்ஸ் எல்லாம் பார்ப்போம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் தான். தேங்க்யூ ஆல்.